ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஒரு நண்டு பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான் இந்த மிளகாத்தூள் எடுக்கணும். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் இதுக்கு கரம் மசாலா சேர்க்கல, பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படியே கரைச்சி எடுத்துட்டு நாங்கள் துப்புரவாக்கி வச்சுருக்கிற நண்டு இருக்குது தானே, அது ஒவ்வொண்டா போட்டு நல்ல வடிவாக அப்படி பிரட்டி எடுக்கணும். தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த நண்டில் ஒட்டி பிடிக்காது மசாலா, இந்த மாதிரி கரைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, அங்கால ஒரு அரை மணித்தியாலும் அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானோன்னா ஒண்டா பொரிக்க போட வேண்டியதான். தோசைக்கல்லில் கூட பொரிக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு பக்கம் பொரிஞ்சு வரைக்கும் மற்ற பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அப்படியே பொரிப்பட்டு வரும்போது வீட்டில் ஒரு வாசம் வரும் பாருங்க. இந்த நண்டு பொரியக்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே இல்லாத அந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான், அந்த வாசத்தோடய ஒரு பீங்கன்னு சோறு சாப்பிட்றலாம். இப்போ பார்த்தீங்களா, நண்டு பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சரியா?